ஒவ்வொரு மாசமும் புரோக்கரேஜஸ் வந்து அந்த மந்த்துக்கான ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் பேஸ் பண்ணி அவங்க குடுக்குற ஸ்டாக் லிஸ்ட்டு. ஆ இத வந்து நான் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்டாக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. அதே மாரி அ இப்போ புரோக்கரேஜஸோட ரெக்கமெண்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க நீங்க வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இல்ல. ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் பர்ப்பஸுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. அதனால நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்கை சூஸ் பண்றது ஒண்ணு நீங்க ஓனா டிசைட் பண்ணலாம். இன்னொன்னு செபி ரிஜிஸ்டர்ட் ஆ இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ஸ், ரிசர்ச் அனலிஸ்ட் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோல ஆக்சிஸ் செக்யூரிட்டீஸ் வந்து ஜூன் மந்த்துக்கான 15 ஸ்டாக் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 15 ஸ்டாக்ல 8 ஸ்டாக் லார்ஜ் கேப்லயும், இதில 2 ஸ்டாக் ஸ்மால் கேப்லயும், 5 ஸ்டாக் மிட் கேப்லயும் குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கும் மே 30ஆம் தேதியோட பிரைஸ்ல இருந்து டார்கெட் பிரைஸ் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட ஸ்டாக் அப்டேட் நீங்க ரிசீவ் பண்றதுக்கு டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத நீங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் அப்டேட்ஸ் ரிசீவ் பண்ணலாம். இதில இவங்க குடுத்திருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றதையும், மேபி இந்த ஸ்டாக் வந்து டார்கெட் ரீச் ஆகுமா, ஆகாதா அப்படின்றது ஃபியூச்சர் மார்க்கெட் கண்டிஷன பொறுத்து தான். ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன பொறுத்து தான். ஸோ அதனால அந்த ரிஸ்க்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க். முக்கியமா இவங்க இதில குடுத்திருக்கிறதுல ஒரு 2 பேங்க் ஸ்டாக்கு டாப் லிஸ்ட்ல குடுத்திருக்கிறாங்க. 2 பிரைவேட் செக்டார் பேங்க், ஒரு பிஎஸ்யூ பேங்க் லார்ஜ் கேப்ல. இதில நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, ஐசிஐசிஐ பேங்க் வந்து மே 30ஓட பிரைஸ் வந்து நியர்லி ரூ. 1446 46 டார்கெட் ரூ. 1650 14% அப்சைட் குடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, 26% டார்கெட். அதாவது ஐசிஐசிஐ விட எஸ்பிஐக்கான டார்கெட் அதிகமா குடுத்துருக்காங்க. ரூ. 812 இருந்து ரூ. 1025 டார்கெட்டா குடுத்துருக்காங்க. லார்ஜ் கேப்ல அதிகமான டார்கெட் அப்படின்னா, பொட்டன்ஷியல் அப்சைட் பெர்சன்டேஜ்ன்னு பார்க்கும்போது, விபிஎல்க்கு தான் 37% க்கான டார்கெட் குடுத்துருக்காங்க. ரூ. 476 ஸ்டாக் பிரைஸ்ல இருந்து ரூ. 650 டார்கெட் குடுத்துருக்காங்க. இது பொட்டன்ஷியல் அப்சைட் பார்த்தீங்கன்னா 37%. இதுக்கு அடுத்த இடத்துல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 24%. இது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டாக்கு. ஸோ 8 லார்ஜ் கேப்ல 4 ஃபினான்ஷியல் செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனி. 3 பேங்க்கு, 1 ஃபினான்ஷியல் ஸ்டாக்கு. கன்சியூமர் ஸ்டாப்பிள்ஸ்ல வந்து விபிஎல் குடுத்துருக்காங்க. டெலகாம் கம்யூனிகேஷன்ல வந்து பாரதி ஏர்டெல் குடுத்துருக்காங்க. பாரதி ஏர்டெல்க்கான டார்கெட் நியர்லி 19% குடுத்துருக்காங்க. அதே மாரி கன்சியூமர் டிஸ்கிரிஷனரியில பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப் 17% டார்கெட் குடுத்துருக்காங்க. இதில பாரதி ஏர்டெல் ரூ. 1856 இருக்கும்போது, ரூ. 2200 டார்கெட் குடுத்துருக்காங்க. இது 19% அப்சைட் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது டிமார்ட் லார்ஜ் கேப்ல. டிமார்ட் ரூ. 4002 க்ளோசிங் பிரைஸ் மே 30. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4770 டார்கெட் குடுத்துருக்காங்க. இது 19% அப்சைட் டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது மிட் கேப்ல மொத்தம் 5 ஸ்டாக்கு. லூபின், மேக்ஸ் ஹெல்த்கேர், கோல்பால், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் இந்த 5 ஸ்டாக்கு. இதில ஹெல்த் கேர்லேருந்து மட்டும் 2 ஸ்டாக்கு இவங்க குடுத்துருக்காங்க. ஒண்ணு மேக்ஸ் ஹெல்த்கேர், இன்னொன்னு லூபின். ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, பிரஸ்டீஜ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமர்ல கோல்கேட் பால்மோலிவ், மெட்டீரியல்ல வந்து ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில மிட் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் டார்கெட் லூபினுக்கு 28% குடுத்துருக்காங்க. 1958 இருந்து 2500 டார்கெட்டா செட் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸ் ஹெல்த்கேருக்கு 17%, அ ரூ. 1125 இருந்து ரூ. 1315 டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. பிரஸ்டீஜ் ரியல் எஸ்டேட் கம்பெனி 1467 இருந்து 1850 டார்கெட் 26%. செகண்ட் ஹையஸ்ட் டார்கெட் மிட் கேப்ல பிரஸ்டீஜ்க்கு குடுத்துருக்காங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டீஸ். அடுத்தது ஏபிஎல் அப்போலோ டியூப் 1812 இருந்து 2035 டார்கெட் நியர்லி ரூ. 200 டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. 12% வந்து இவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்மால் கேப்ல 2 ஸ்டாக்கு. ஒண்ணு சன்சேரா இன்ஜினியரிங் லிமிடெட், கல்பத்தாறு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் கேபிஐஎல். இதில சன்சேரா 16% டார்கெட் 1361 இருந்து 1580 டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. கேபிஐஎல் ரூ. 1139 இருந்து 1350 டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. இது 19%
டார்கெட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸோட வியூ மட்டும்தான். அதனால் இதில் எந்த ஸ்டாக்கும் ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். இது லேர்னிங்காக தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.